அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணதில காட்டன் பீஸ்ல பேனல் வச்சு கட் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட்டு அந்த காட்டன் தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த காட்டன் எடுத்துட்டு, அந்த லைனிங்கில ஹாஸ்பிடல் கேன் டேப் எடுக்க சொல்லியிருந்தேன்ல, அந்த கேன் டேப்ப நம்ம நீட்டா வச்சு அந்த ஷேப்புக்கு எவ்வளோ இருக்கோ, நம்ம பேனல் கட் பண்ணோம்ல, அந்த பேனல் எவ்வளோ இருக்கோ, அந்த பேனலுக்கு நான் வச்சு தைக்கிற போல, இது போல வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ஒண்ண வச்சு நம்ம நீட்டா ஸ்டிச்சஸ் போட்டுட்டு, அப்புறம் டர்ன் பண்ணி, திரும்ப அதுக்கு மேல அதே மாதிரியே இன்னொரு பீஸ் வச்சு, நம்ம அங்க ஸ்டிச்சஸ் போடணும். லைனிங்க பேனல் ஷேப்க்கு கட் பண்ணியிருப்போம். அந்த ஷேப்புக்கே நம்ம அந்த ஹார்ஸ் பிளேட வச்சு ஒண்ணு ஒண்ணா நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வரணும். ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு, அதாவது ஒண்ணோட ஒண்ணு தொட்டுட்டு இருக்கிற மாரி, ஒண்ணோட ஒண்ணு டச் ஆகுற மாரி வச்சு நம்ம அந்த ஷேப்புக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த ஒரு பேனல் ஃபுல்லாவே நம்ம இது போல தான் வச்சு தைக்கணும். நமக்கு அந்த பக்கம் மிஷினுக்கு உள்ளார வர மாரி ஸ்டிச் பண்ணா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. அதனால நம்ம தைக்கிற ஆர்ஸ் பிளேடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வெளிய மிஷினுக்கு வெளிப்பக்கம் வர மாதிரி நம்ம அந்த கிளாத்த வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதே மாரியே கிளாத்துக்கு கூட சரிசமமா நம்ம ஆர்ஸ் பிளேட கட் பண்ணக்கூடாது. கிளாத்துக்கு வெளியில கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும்.